நம்ம சென்னை ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. சென்னையில் பல வேலை இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், பல கேஜெட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ வந்து சென்னை கிளம்பியாச்சு. பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிறோங்க. யாரும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இன்றைக்கி பெட்ரோல் விலை 103 ரூபாங்க. ஆமாம், நான் யார் பிடிக்கலாமா? யார் கொஞ்சம் பிடிச்சி விடுங்கண்ணே. டயர் ப்ரெஷர் கம்பெனி ரெக்கமெண்டட் வச்சா தான் கைஸ் நல்லாயிருக்கும். அது கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் தேஞ்சிரும். அதிகமாக வச்சா ஸோ வழுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ரோடில். கம்பெனி நம்ம பச்சிக்க வச்சுருக்கிறது 28. ஆனால் 28-32 28-32. ஸோ கம்பெனி ரெக்கமெண்டட் வச்சா தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். கைஸ் நம்ம சென்னை இதோட எத்தனாவது டைம் போகிறோன்னு சொல்லிட்டு நமக்கு கணக்கில் அடங்கா எண்ணிக்கை இருக்குது கைஸ். ஸோ இது மிட் நைட் ரைடு தான். நம்ம கரெக்டாக ஒரு 10 o'clock திருச்சியிலேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பெரம்பலூர்கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த ரைடில் நம்ம சோலோ தான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்க போகிறோம் கைஸ். சென்னையில் போய்ட்டு நிறையா கேஜெட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் வந்து பல பேர்த்த பார்க்க வேண்டியிருக்கு கைஸ். பல பேர் அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியில் டிராஃபிக்னு சொல்லி வீடியோ போட்டாங்க கைஸ். ஸோ சென்னை வந்து வீடியோ போடுறா அப்படின்னு ஒரு ப்ரோ சொன்னார். இந்த வரம் ப்ரோ வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சு போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 10:30ங்க. ஸோ அப்படியே மெலோடி வைப்ஸை போட்டுக்கிட்டு ஸோ அப்படியே ட்ராவல் வைப்ஸு வந்து நம்ம இன்டர்காமில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பாட்டிஃபைல தாங்க ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே பொறுமையாக 70-80லேயே நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு சோலோ ரைடு தான். சோலோ ரைடு செம்மையாக இருக்குங்க. அதுலேயும் இது மாதிரி மிட் நைட்டில் சோலோ ரைடு வேறு லெவலாக இருக்கும். அதுவும் நம்ம தூக்கம் வருது இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. நைட்டில் பல பேர் தூங்கிட்டு வருவாங்க. ஸோ நமக்கு டயர்டாக இருக்க மாதிரி தானே வயசு எல்லாத்துக்கும் டயர்டாக இருக்கும். ஸோ 360 டிகிரி வியூவில் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் எனி டைம். கைஸ் நம்மள மாதிரியே மிட் நைட் ரைடராக இருப்பாரோ ப்ரோ? என்ன பைக்கில் போகிறாரு என்னன்னு தெரில கைஸ். பக்கத்தில் போய் பார்ப்போம். இருட்டில் ஒன்றும் தெரியல. என்ன பைக்கு? 2 ஹெல்மெட் வச்சுருக்காருங்க ஸ்பேருக்கு. பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம தண்டர் பேடுங்க. சின்னதாக சைலன்சர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்காரு கைஸ். ஸோ அவர் கூட கம்பெயின் பண்ணி வரலான்னு பார்த்தா அவர் கூட வந்தோம் அப்படின்னா நாளைக்கு தான் சென்னை போவோம். ஸோ நம்ம அவரை விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம சென்னை ரைடில் பெரம்பலூரில் இருக்குங்க. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ப்ரோஸ் வந்து எங்களையும் வீடியோவில் காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க வந்து பேரரசன். இவங்க பேர் என்ன? புரியல. முகேஷா? ஓகே, நல்லா படிங்க பார்ப்போம். கைஸ் சென்னை பைபாஸில் கல்லாசல்லான்னு தான் கைஸ் போயிட்டுருக்காங்க மிட் நைட்லேயும். ஸோ நம்ம இது வரைக்கும் பொறுமையாக கீப் பண்ணிட்டாமல் தான் கைஸ் வந்தோம். இது மாதிரி டிராஃபிக்லாம் பார்க்கும்போது பிள்ளைங்க மோடுக்கு தான் கைஸ் டக்குன்னு ஆக்டிவேட் ஆக தோணுது. ஸோ மிட் நைட்டில் வாவ் செம்ம ஃபீலிங்க. மிட் நைட்டில் இது மாதிரி சோலோவாக டிராஃபிக் ஜாமில் ட்ராவலில் இப்போ கேட்டுட்டு போகும்போது செம்ம சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ லாரிலாம் ஒரு 50-60 போவாங்கன்னு பேர். முன்னால் போகுதுலங்க ஒரு லாரி. இலக்கட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். 80-90-100 தான் போயிட்டுருக்காப்புல நம்ம லாரி அண்ணன். ஸோ நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்க டைமில் இது மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்மளாம் நினச்சிட்ருப்போம் நம்ம தூங்குறனால எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது தவறான விஷயங்க. ஏதோ பகல் 10 மணி மாதிரி எல்லோரும் ரேஷாக ஏதோ வேகமாக போயிட்டுருக்காங்க கைஸ் அவங்களோட டெஸ்டினேஷனுக்கு. ஸோ நம்ம தூங்குகிற டைமில் பல பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். டெய்லியும் நீங்கள் தூங்கிட்டு இருக்காமல் இது மாதிரி வெளி உலகத்துக்கு வாங்க, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். லைஃப் எவ்வளோ அற்புதமானது அப்படின்ற மாதிரி தெரியும். என்னடா போயிட்டு இருந்தால் ஸ்லோ ஆகிட்ட, தூங்கிட்டு ஓட்டுறியா? ஏய் முடிச்சுக்க பையா, லைஃப் இஸ் ஒன்ஸ். கைஸ் மிட் நைட் ரைடுன்னு வந்தால் பயங்கரமாக தூக்கம் வருதுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இன்டர்காமில் பயங்கர சவுண்டாக வச்சுட்டேன். ஸோ உங்கள்கிட்ட கத்தி விளாக் பண்ணால் கொஞ்சம் தூக்கம் கலைஞ்சிருமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கைஸ் இந்த கிளிப் எடுக்கிறேன். பனி வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதோ ஊட்டியில் இருக்க மாதிரியே ஒரு 15 டிகிரி செல்சியஸ் மாதிரியே இருக்குது கைஸ். ஸோ ரொம்ப டஃப்பான ரைடு தான் இருக்கும் போல். அதுவும் இல்லாமல் சோலோ ரைடு வேறையாங்க. ஸோ மன உறுதி இருந்தால் மட்டும்தான் கைஸ் இது மாதிரி ரைடெலாம் பண்ண முடியும். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 12:45. வண்டி அரை தூக்கத்தில் ஓட்டுற மாதிரியே ஓட்டிகிட்ருக்கேன் கைஸ். ஸோ அரை தூக்கத்தில் ஓட்டிகிட்ருக்கேன். நான் வந்து திடீர்னு எழுப்பி விட்டாங்க. எப்படின்னு சொல்லினா இந்த மாதிரி டிராஃபிக்குங்க. 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு டிராஃபிக் இருக்கும் போல். லெஃப்ட்லேயும் போக முடியலங்க, மணலாக வழுக்குது.
போலீஸ்காரன் நட்ட ராத்திரியில் வேலை செய்கிறாங்க பாருங்க. எல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம். அதுவும் குளிரில். மொத்த டிஸ்ட்ரிக்கையும் சென்னை பக்கம் திருப்பி விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி தாங்க செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ரோடு ரெனோவேஷன் ஒர்க்குனால 4 வேஸில் போக வேண்டிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் 2 வேஸில் வச்சிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ எதனா பைக்கில் வரவும் தப்பிச்சோம். லெஃப்ட்லேயே வந்து வேகமாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முந்திட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வெஹிக்கிளை வந்து முந்திட்டு வந்துட்டோம் கைஸ். வா முடியல, சரியான தூக்கம். தூங்கிட்டேன் 2-3 டைம் நல்லா. கொட்டாயாக வேறு வருதுங்க. ஒரு காஃபியை போடணும். காஃபியை போட்டால் வச்சு தூக்கம் கலையுதானு தெரியல கைஸ். ஒரு 200 வெஹிக்கிளை கடந்து வந்துட்டேங்க. நம்ம மட்டும்தான் பைக்கில் வந்திருக்கோம். மிச்சவங்க எல்லாம் காரு, பஸ்ஸு, லாரியில் போயிட்டுருக்காங்க கைஸ். இப்போ ஒரு வழியாக வந்துட்டோம். டேக் டைவர்ஷன் இஸ் ஓவர், ரெடி டு ரேஸ். வா மிட் நைட்டில் மட்டும் எப்போ வண்டி ஓட்டக்கூடாது கைஸ், செம்ம தூக்கம் வருது. ஸோ பக்கத்தில் வந்தோடனே தான் முன்னால் ஒரு வண்டி போகுதா அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஆகுது கைஸ். நம்ம ஆல்மோஸ்ட் சென்னை நெருங்கிட்டோங்க. சென்னையை நெருங்கிட்டோன்னு எல்லாம் ஆரவாரமாக போயிட்டுருக்காங்க கைஸ். ரொம்ப பயமாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 2:45ங்க விடிய காலை. ஸோ அந்த டைமில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு தான் ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பயங்கரமாக ஓட்டுறாங்க கைஸ் எல்லாமே. யாருமே 100 கீழே குறையிறதில்ல. கண்ணாப்பெல்லாம் கட்டடிச்சு ஓட்டுறாங்க கைஸ். ஏதோ ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஓட்டுவாங்களே, ஸ்போர்ட்ஸ் பைக்கில் நம்ம ஓட்டுற மாதிரியே. காரெலாம் அப்பா 120ல் கிராஸ் ஆகுறாங்க. பைக்கு மாதிரிங்க நம்ம கார்லாம். அங்கே பாருங்கள், சென்னையை நெருங்கிட்டோண்டான்னு சொல்லி வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கைஸ். ரொம்ப ஆர்வத்தில். ஸோ நம்ம 150 கிலோமீட்டராக நம்ம ஒரு ஆவரேஜாக 100லேருந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தோம் கைஸ். கொஞ்சம் நார்மலாக ஆகியாச்சு. இப்போது 80 to 90 அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம் கைஸ். ஸோ 67ல் ஓட்டிகிட்டு வந்தேன் கைஸ். கொஞ்சம் மெலோடி சாங்ஸாக போட்டு சரியான தூக்கம் வந்துருச்சு. 2-3 டைம் வந்து ஜெர்க் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது செட் ஆகாதடா அப்படின்னு சொல்லி 120ல் ஒரு 150 கிலோமீட்டர் வந்தாச்சு காய்ஸ். நம்ம 10 மணிக்கு திருச்சியிலேருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணாங்க. டைம் பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சுங்க. நம்ம தலைநகருக்கு வந்தாச்சு. எஸ், சென்னைக்கு வந்துட்டேங்க. சிங்கார சென்னை வந்துட்டேன். இப்போ தாங்க ரோடு கிளியராக பார்க்க முடியும். காலைல மதியம் சாயங்காலம்லாம் அவ்வளோதான். ரோடோட வெள்ளைக்கோடு கூட பார்க்க முடியாது, அந்தளவு டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாங்க கைஸ். நிறைய வேலைகள் இருக்குங்க. செம்ம தூக்கம் வந்துருச்சுங்க. 10 டைம் தூங்கியிருப்பேன், என்ன அறியாமலே வந்துருச்சுங்க. எப்பா மிட் நைட் ரைடு, அதுவும் சோலோ ரைடில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு இப்போ தாங்க நமக்கு தெரியுது. ஐயோ முடியலடா சாமிங்களா.